வணக்கம் மக்களே. இசைஞானி இளையராஜாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இசையமைப்பாளராகவும் இசைஞானியாகவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். 1976ஆம் வருஷம்தான் அன்னக்கிளின்ற படத்தின் மூலம் அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்தில் தான் முதலாக இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்காங்க. 48 வருஷங்களாக இசை உலகத்தில் கொடிக்கட்டி பறந்து வராருன்னே சொல்லலாம். அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் பல இசையமைப்பாளர்களை ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. அவங்களோட பாடலையும் கேட்டிருக்காங்க. ஆனால் இளையராஜாவோட பாடலில் இருக்கிற எளிமையும் இனிமையும் மற்றவங்க பாடலில் இல்லைன்னே சொல்லலாம். இளையராஜாவோட இசை பலருக்கும் ஆறுதலாகவும் மனக்காயத்துக்கு மருந்து போடும்படியாகவும் இருக்கும். 70 மற்றும் 80களில் பிறந்தவங்களுக்கு இளையராஜாவோட மியூசிக் தான் ரொம்ப பிடிச்ச ஒன்றாவே இருந்திருக்கு. பல வருஷங்களை தாண்டியும் அவரோட பாடல்கள் ரசிகர்களை தாளாட்டி வருதுன்னே சொல்லலாம். இளையராஜாவோட பாடலுக்கு கண்ணதாசன், வாலி, வைரமுத்துன்னு பல பாடலாசிரியர்கள் பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க. இளையராஜா சினிமாவுக்கு வர்றதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாவில் நுழைஞ்சவங்க தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். 60களில் MS விஸ்வநாதன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்கள் இசையில் பாடல் எழுதியிருக்காங்க. எம்ஜிஆர் மற்றும் சிவாஜிக்கும் அதிக பாடல் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழ் சினிமாவில் தேன் ரசம் சொட்டும் காதல் மற்றும் சிந்தனையை தோணும் தத்துவ பாடல்கள் எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இளையராஜாவோட இசையில் உருவானதான் கண்ணே கலைமானே பாடல். இந்த பாடல் தான் கண்ணதாசனோட கடைசி பாடலாக அமைஞ்சிச்சு. கண்ணதாசனோட மகனும் நடிகருமான அண்ணாதுரை அவர்கள் ஒரு ஊடகத்தில் பேசும்போது, அன்னக்கிளி படத்தில் நான் உதவி இயக்குனராக இருந்தேன். எங்கள் இயக்குனரோட அடுத்த படமான பாலூட்டி வளர்த்த கிளை படத்திற்கும் இளையராஜா அவர்கள் தான் இசையமைச்சாங்க. அப்பா அந்த படத்துக்கு பாடல்களை எழுதினாங்க. அது தொடர்பாக ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு எழுத அப்பாவை கூட்டிகிட்டு வர பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் போய் அப்பாவை கூப்பிட்டப்ப யார் இசையமைப்பாளர்னு கேட்டாங்க. நான் இளையராஜா அவர்கள்னு சொன்னேன். இளையராஜாவா, யாருடா அதுன்னு கேட்டாங்க. அன்னக்கிளி படத்துக்காக மியூசிக் போட்டவங்க தான்ப்பான்னு சொன்னேன். பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட்டு தான். சரி நீ போ, நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. தயாரிப்பாளர், இயக்குனர், இளையராஜான்னு எல்லாருமே அப்பாவுக்காக காத்துட்ருந்தோம். தாமதமாக வந்த அப்பா இளையராஜாவை பார்த்துட்டு, டேய் இது ராஜா, என்கிட்ட இளையராஜான்னு சொன்னேன்னு சொல்லி கேட்டாங்க. அன்னக்கிளி படத்தோட தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் தான் ராஜாவுக்கு இளையராஜான்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் திரைத்துறையில் எல்லாருமே அவரை ராஜான்னு கூப்பிட்டதே குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனையும் இசைஞானி இளையராஜாவையும் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.